வணக்கம். வெல்கம் டு மேத்ஸி அகாடமி. நம்ம அகாடமியில யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக 90 டேஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி பிளான்ல 30 நாள் நம்ம ரிவிஷனுக்காக மட்டுமே ஒதுக்கி இருக்கோம். ஸோ அந்த 30 நாளும் கரெக்டா ஈவினிங் 7 மணிக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி ரிலேட்டடா வீடியோஸ் இனிமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்து படிச்சாலே போதும், ஈஸியா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். பாவாணர் பார்வையில் தமிழ் சொல் வளம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுலயே கோட்வேர்டு இருக்கு. நம்மளுக்கு சொல்லுன்னு வந்துட்டாலும் சரி, மொழின்னு வந்துட்டாலும் சரி, நம்ம கண்ணை மூடிட்டு தேவனைய பாவனரை போட்டுடலாம். ஏன்னா அவர் சொல்ல பத்தி மொழியை பத்தி தான் அதிகமா எழுதியிருப்பாரு. மொழி என்பதற்கே சொல் என்ற ஒரு பொருள் இருக்கு. மொழி என்பதற்கு சொல் என்ற ஒரு பெயர் இருக்கு. இந்த பாடத்துல இருந்து அதிகமான வினாக்கள் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதுன்றதுனால பாடப்பகுதியை குறைக்கும் போது கூட இந்த பாடப்பகுதியை நம்மளுக்கு இது வரைக்கும் தூக்கல. அதனால இது ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து அதிகமான வினாக்கள் வரும். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் மகாகவி பாரதி. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இதுல இடத்துல இருக்கு. நம்மளுடைய ரெண்டு கண்ணு அப்படின்னு சொன்னா நாடும் மொழியும் அப்படி சொன்னவர் யாரு? மகாகவி. தமிழ்நாடையும் தமிழ் மொழியையும் அதிகமா எழுதினவர் மகாகவி. அப்படிங்க வச்சுக்கோங்க. பாரதியார் தமிழ்நாட்டுக்காரர் தானே. தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் அதிகமா எழுதினவர் யாரு? பாரதியார். அப்படி நீங்க நினைவுல வச்சுக்கலாம். நாடும் மொழியும் நம்ம ரெண்டு கண்கள்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார். நெக்ஸ்ட், இதுல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. கூற்று ஒன்று அப்படின்னு கேட்கலாம். இந்த ஒரு முதல் பாயிண்ட, தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாகவும் விளங்கி வருகிறது. இது வரைக்கும் ஒரு வினா. கூற்று ஒன்று தமிழ் மொழி உலகின் மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. கூற்று ஒன்று. இல்ல கூற்று இரண்டு, மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்குகிறது. இந்த ரெண்டு கூற்றையும் கொடுத்து ஆப்ஷன் 4 கூற்று 1 2 சரி, கூற்று 1 2 தவறு, கூற்று 1 சரி 2 தவறு, கூற்று 2 சரி 1 தவறு, இப்படி மாத்தி மாத்தி நம்மள என்ன செய்யலாம்? வினாக்கள் கேட்கலாம். அடுத்த லைனையும் பாருங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு. கரெக்டான். ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு சொல்லுக்கு பஞ்சமே இல்ல தமிழ்ல. அது தமிழ் மொழியோடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தமிழுக்கு எல்லாத்துலயுமே பேர் வச்சிருக்கோம். பேர் இல்லாத எந்த பொருளும் கிடையாது. நாளைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு கூட தமிழ்ல பேர் வைக்கலாம். ஏன்னா தமிழ் சொல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இதை ஆய்வு செஞ்சவை, இச்சிறப்பினை ஆய்வு செய்த அறிஞர்களுள் பாவாணர் குறிப்பிடத்தக்கவர். இதுவும் கூற்று 1 2ன்றதுல கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல் அழைப்பது தமிழ் மொழியின் தனிச்சிறப்புன்னு கேட்கலாம். 1 கூற்று 1. 2 இத்தனிச்சிறப்பினை ஆய்வு செய்த அறிஞர்களுள் பாவாணர் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்ப 2 பாயிண்ட் கொடுத்து கூற்று 1 2ன்றத கேட்கலாம். நம்மள இதுல ஒரு வார்த்தைய கூட மாத்தி போட்டு கூட கொஸ்டின் என்ன செய்யலாம்? நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ண வாய்ப்பு இருக்கு. மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். மொழி ஞாயிறு யாருன்னா தேவனைய பாவாணர். அதை நான் என்ன செய்யறேன், பின்னாடி அவருடைய நூல்வெளியில இருக்கு, அதை பத்தி சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா மொழின்னு வந்துட்டாலே வேற யாருக்குமே போக வேணாம். மொழினாலும் சொல்லுனாலும் தேவனைய பாவனருக்கு போயிடலாம். அடுத்து நாட்டு வளமும் சொல் வளமும் கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். பாயிண்ட் 1. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்று சொன்னவர் யார்? தேவனைய பாவாணர். நாட்டு வளம் சொல் வளத்தை உருவாக்குகிறது, சொல் வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. இது ஒரு வினாவா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வளமும் சொற்களின் வளமும் தொடர்புடையனன்னு சொன்னவர் பாவாணர்.
நாட்டு வளம் சொல் வளத்தை உருவாக்குறது, சொல் வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. இந்த பாயிண்ட கொடுத்து கூற்று 1, 2ல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம் சொல்றாங்க. நம்மளுக்கு இலையில தமிழ் சொல்ல நிறைய பேர் இருக்கு. ஆனா ஆங்கிலத்தை இலைய லீஃப்ன்ற ஒரே ஒரு சொல்லால முடிச்சிடுறாங்கன்னு இங்க பொருள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கூட யோசிக்க தோணும், தமிழ்ல இவ்வளவு சொல் இருந்தா ஆங்கிலத்துல அவ்வளவு சொற்கள் இல்லாம போயிருமான்னு நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தவறாலாம் யோசிச்சிடக்கூடாது. இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இலையின் வன்மை, வன்மைனா ஹார்டா இருக்கிறது, மென்மை அப்படின்னா லேசா இருக்கிறது. இந்த தன்மைகளை கொண்டு தாள், ஓலை, தாள்னா ரொம்ப லேசா இருக்கும், ஓலைனா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். தோகை, 2 பக்கமுமே தோகையில பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும், கீறி விடுற மாதிரி இருக்கும். இலை என தமிழில் பல வகை பெயர்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க லீஃப் என்னும் ஒரே சொல்லை பயன்படுத்தப்படுகிறது. இதை கூட கூற்று 1, 2 கேட்கலாம். இலையை குறிக்க தமிழில் வன்மை, மென்மை அப்படின்ற கான்செப்ட் பேசிஸ்ல அது தோகை, இலை, சருகு இப்படின்னு நிறைய பேர்ல சொல்றாங்க. ஆனா ஆங்கிலத்துல லீஃப் என்ற ஒரே ஒரு சொல்லுதான் பயன்படுத்தப்படுதுன்றத கொஸ்டினா கேட்கலாம். அடுத்து இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த நான் காமிக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது விளைபொருட்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறதுன்னு இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. விளைபொருட்களின் மிகுதியாலும் சொல் வளம் பெருகுகிறது. அதிகமா நம்ம பொருளை ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த அதிகமான பொருட்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு தக்கன என்ன செய்யும், பேர் அதிகமா தான் இருக்கும். தமிழ்நாட்டுல நெல் அதிகமா விளையும், வட இந்தியாவுல கோதுமை அதிகமா விளையும். அப்ப கோதுமையிலேயே பல ரகம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல நெல் அதிகமா விளையுது, தானியங்களை அதிகமா நம்ம தான் விளைவிக்கிறோம். அப்படின்னும் போது நம்மள்ட்ட அதிக பெயர் சொல் இருக்கத்தான் செய்யும். இப்ப தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் விளைகின்றன. குறிப்பாக யோசிச்சுக்கோங்க, குறிப்பாக இங்குன்னா தமிழ்நாட்டில் ஏராளமான நெல் வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. நெல் வகையத்தை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம, ஏராளமான நெல் வகைகள். அதுல ஏராளமான நெல் வகையில 1 சென்னல், இன்னொன்னு வெண்ணல், கார்னல், சம்பா, மட்டை. நம்மளுக்கு சென்னல், வெண்ணல், கார்னெல்ல கூட நெல்லுன்ற வார்த்தை வந்துருச்சு. சம்பா அப்படின்றது நெல்லா அப்படின்னு நம்ம டவுட் படக்கூடாது. சீரக சம்பா அரிசியில தான் நம்ம பிரியாணி செய்வோம். அப்ப சம்பா என்பது சீரக சம்பா. மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தடிமனா இருக்கக்கூடிய பெரிய பெரிய குண்டு அரிசி, நம்ம இட்லிக்கு போடுற அரிசியை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் மட்டை. இந்த மாதிரி பல வகை நெல் வகைகள் நம்ம இதுல தமிழ்நாட்டுல விளையுது. அப்ப சென்னல், வெண்ணல், கார்னல், சம்பா, மட்டை இதெல்லாமே என்னது, நெல் வகைகள். அதுலயும் பாருங்க, இந்த சம்பாவே அரிசியான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா அந்த சம்பா நெல் வகையில கூட பல வகை சம்பா நெல் இருக்கான். அதை எப்படி ஞாபகம் வைக்கிறது, நல்லா பாருங்க. ஆவிரம்பு சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, திருமணி சம்பா, சீரக சம்பான்னு 6 வகை இங்க கொடுத்துருக்காங்க. இத பாருங்களேன். ஆவிரம்பு சம்பால ஆவணா உயிரெழுத்து, ஆனை கொம்பன் சம்பால ஆவணா. அப்ப ஆ 2 ஆனாவுல நமக்கு பேர் கொடுத்திருந்தாங்க, அப்படி கூட மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆவிரம்பு, ஆனை கொம்பன். பூல பாருங்க, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா. குண்டு குதிரை ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரைவாளி தானியத்துல குதிரைவாளினே தனியா ஒண்ணு இருக்கு, குதிரைவாளி சம்பான்னு ஒண்ணு இருக்கு. சிறுமணி சீரகம், சிறுமணி சீரகம். இப்ப 6 சம்பா அரிசியை பத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான வினாவா இருக்கு. இதுல ஒரு 3 சொல்லுதான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சொல்லு என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல மட்டுமே விளையக்கூடியது என்னென்ன, தமிழ்நாடு தவிர வேற எங்கேயுமே விளையாதான். அது என்னென்னது, வரகு, காடக்கண்ணி, குதிரைவாளியா. தமிழ்நாடு தவிர வேற எங்கேயுமே இது விளையாதான். என்னென்னது, வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி. அப்ப 3 ஆப்ஷன் கரெக்டா வருது. 4வது ஆப்ஷனா சிறுமணி சம்பான்னு கூட கொடுக்கலாம், இல்ல குதிரைவாளி சம்பான்னு கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும், குதிரைவாளின்னு ஒண்ணு இருக்கு, குதிரைவாளி சம்பான்னு ஒண்ணு இருக்கான்னு யோசிக்க கூடாது. அப்ப குதிரைவாளி சம்பான்றது அரிசிக்குள்ள போயிரும், அது வேற எங்கேயாவது கூட விளையும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் விளையக்கூடியது வரகு, கண்ணி,
காடைக்கண்ணி குதிரைவாலி. இதுக்கு வர்றா கண்ணி குதிரையோட அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்றா வரகுல வர்ற, கண்ணினா காடைக்கண்ணி, குதிரைவாலியில குதிரையோட அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தமிழ்நாட்டுல மட்டுமே விளையக்கூடியது. 3 ஆப்ஷனுக்கும் இது கரெக்டா வருது பாத்துக்கோங்க. இவ்விளைச்சலால் தமிழ்நாட்டில் அது சார்ந்த சொல்வளம் பெருகி இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல மட்டுமே இது விளைகி இருந்தா அப்ப விளைகிறதுனால அதோட தானியத்தோடைய இலை இருக்கும், தண்டு இருக்கும், அடிப்பகுதி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சொல்லத்தானே வேண்டி வரும். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கதானே செய்வோம். இதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து பயிர்களின் அடிப்பகுதி. இப்ப நம்ம என்னென்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, ஒண்ணு அடிப்பகுதி, இன்னொன்னு கிளைப்பகுதி, அடுத்து இலை, அடுத்து காய், அடுத்து கனி, தோல், மணி, இளம்பயிர். இத மட்டும்தான் நம்ம கொடுத்திருக்காங்க. அதுல கூட இப்போ புது புத்தகத்துல இந்த காயின்ற பகுதியை நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டாங்க. மிச்சம் மட்டும்தான் இருக்கு. அடிப்பகுதி என்ன, ஒரு மரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மரத்துல அடிப்பகுதி இருக்கும், அடிப்பகுதிக்கு மேல கிளை இருக்கும், கிளையில இலை இருக்கும், இலையில காய் கனி இருக்கும், கனியோட தோல் இருக்கும். மிச்ச தானியங்கள்லாம் மணி வகையில வந்துரும். இளம் பயிர் அப்படின்னா அதாவது குட்டி பயிர், சிறுசா இருக்கும்போது என்ன பேரு அப்படின்றதான் குறிச்சிருக்கு. அவற்றை வளப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல்வளம் பாவாணரால் பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்குள்ளார போவோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு அடியின் வகைதான். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னதான், அடியின் வகைதான். நல்லா நோட் பண்ணிக்கங்க. கீழே உள்ளதெல்லாம் கொடுத்து கடைசியில நம்மளுக்கு தலைப்பு ஐ மீன் மண்டை இருக்கு, கொண்டையை மறந்துடக்கூடாது. கொண்டை மீன்ஸ் தலைப்பு எல்லாமே தெரியும், தலைப்பு என்னன்னு தெரியாம போயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது அடிவகை தான். நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறதே அடிவகை. அந்த அடியை நல்லா யோசிச்சுக்கோங்க. தாவரங்களின் அடிப்பகுதியே வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல வழங்குனதுதான். இப்பயும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சொற்கள் தான். அது அடியா, அது தோல் வகையா அப்படின்றதான் நம்ம என்ன செய்ய போறோம், பிரிச்சு பார்க்க போறோம். இந்த தெரியுமான்ற பகுதியில பாருங்க, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது, அந்த மொழி என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எதுன்னா மலேசியா தான். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தியது மலேசியா தான். அது என்ன ஒரு மொழிக்காக இருந்துச்சு, அது என்ன மொழி, தமிழ் தான். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தியது மலேசியா. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, உலகம் 2வது எழுத்து ல, மலேசியா 2வது எழுத்து ல, எதுகை சொற்களா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல என்ன மாநாடு, உலக மாநாடு எல்லாமே தெரியும். என்ன மாநாடு நடத்தினாங்கன்னு தெரியாது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக என்ன மாநாடு, அது உலகம் வந்துருச்சு. அப்ப உலக மாநாடு தான் நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி என்னன்னு கேட்டா தமிழ். சரி, இத சொன்னவர் யாரு, பன்மொழி புலவர் அப்பா துரையார். அப்பா என்ன செய்வாரு, உடம்பு முடியலன்னா நம்மளுக்கு பன் வாங்கி தருவாரு. அப்பா என்ன செய்வாரு, பன் வாங்கி தருவாரு. பன்மொழி, பழமொழி, இல்ல பழமொழி. அப்பாவுக்கு பல மொழி கூட தெரியும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு என்ன தெரியும், பல மொழிகள் தெரியும், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எதுன்னு கேட்டா மலேசியா, மொழி என்னன்னு கேட்டா தமிழ். இப்ப அடிப்பகுதி நம்ம பார்க்க போறோம். இந்த பிக்சரை நல்லா மைண்ட்ல வச்சுக்காங்க. 1000 சொற்களால சொல்ல முடியாத ஒரு படம் நம்மளுக்கு காட்டிடும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதுதான் கருத்து படம்னு சொல்லுவாங்க. இப்ப நெல்லையும் கேழ்வரகும் என்ன சொல்லணும், அடிப்பகுதிய தாள்னு சொல்லணும். நெல்லு கேழ்வரகு அடிப்பகுதி என்னது, தாள். நெல்லு கேழ்வரகு தாள்னு சொல்லணும். அப்ப நெல் தாள் கேழ்வரகு தாள், நெல் தாள் கேழ்வரகு தாள். இதுக்கு எப்படி நினைக்கலாம், 3 லகரமுமே இதுல வந்துருச்சு. நெல்லுல குண்டு இல்லு, கேழ்வரகுல சிறப்பு இல்லு, தாள்ல பொது இல்லு. ஒரு எழுத்த ஞாபகம் வைக்கணும்னா இத வச்சுக்காங்க. நெல்லும் கேழ்வரகும் தாள். கீரைத்தண்டு வாழைத்தண்டு இது நம்மளுக்கு தெரிஞ்சது. நெட்டி மிளகாய் செடி ரெண்டையும் கோல்னு சொல்லணும். நெட்டி செடி மிளகாய் செடியில அடிப்பகுதி என்ன செய்யணும், கோல்னு சொல்லணும். நெட்டி என்பது என்னன்னா, வயல்வெளியில அடுத்து நெல்ல பயிரிடுறதுக்கு முன்னாடி
உரச்சத்துக்காக நான் மண்ணோட வளத்தை கூட்டுறதுக்காக இந்த நெட்டி செடியை வளர்ப்பாங்க. அதை அப்படியே உழுது போட்டுருவாங்க. தண்ணியோட என்ன செஞ்சிருவாங்க, உழுது மக்க வச்சிருவாங்க. அதுதான் உரமே. அப்ப அந்த நெட்டி செடியில அடிப்பகுதி எப்படி இருக்கும், கோல் மாதிரி இருக்கும். மிளகாய் செடியிலயும் அடிப்பகுதி எப்படி இருக்கும், கோல் மாதிரி இருக்கும். கோல்னா குச்சி தானே, மிளகா கூட நீளமா தானே குச்சி மாதிரி இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டி செடியும் எப்படிதான் இருக்கும், நீளமா கோல் மாதிரி இருக்கும் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்து கீழே கரும்பு. கரும்போட அடிப்பகுதி என்னன்னு சொல்லணும், களி. இப்ப கரும்புல அடிப்பகுதி எப்படிதான் இருக்கும், நம்ம அந்த தூர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரா இருக்கும், மண்ணா இருக்கும். அப்ப அதை கழிச்சிட்டு தான் நம்ம கரும்பு சாப்பிடுவோம். அப்போ கரும்பு கழிச்சிட்டோம் அப்படிங்க வச்சுக்கோங்க. அதை வெட்டி கழிச்சிருவோம் இல்லையா, அது மாதிரி கழிச்சிட்டு சாப்பிடுறோம். அடுத்து மூங்கில். மூங்கில் பாத்தீங்கன்னா களைன்னு சொல்றாங்க. களைக்கூத்தாடி எல்லாம் பாத்திருக்கீங்களா? மூங்கில் மரத்து மேல கயரை கட்டி ஒரு பாப்பா மேல நிக்கும், அது கயரை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு கையில ஒரு மூங்கில் குச்சிய பேலன்ஸ்க்காக வச்சிருக்கோம். அந்த மூங்கிலுக்கு பேரு களை. அந்த அடிப்பகுதியை தான் மூங்கில்ல வெட்டி வச்சிருப்பாங்க. நுனி பகுதி ரொம்ப ஒல்லியா இருக்கும், அடிப்பகுதி தான் கொஞ்சம் கனமா இருக்கும். ஸோ அடிப்பகுதி என்ன சொல்றாங்க, மூங்கிலோட அடிப்பகுதியே களை. அதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்காங்க, களை கூத்தாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. களைனா மூங்கில், மூங்கில் குச்சியை தான் களை குத்தாடி கையில வச்சிருப்பாங்க, அதனாலதான் அவங்க பேரே களை குத்தாடி. அடுத்து புளிய மரம், வேப்ப மரம் அடிப்பகுதியை தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல ஜன்னல், கதவு, நிலை செய்யலாம் பயன்படுத்துவோம். அதனால புளி பயன்படுத்துறாங்களா என்னன்னு தெரியல, ஆனா வேப்ப மரத்தை என்ன செய்வோம் நம்ம பயன்படுத்துவோம். அப்ப புளியும் வேம்பும் என்னது, அடி. இப்ப நம்ம அடிப்பகுதி மட்டும்தான் பார்த்திருக்கோம். நெல்லு, கேழ்வரகு, தாள், கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, நெட்டி, மிளகாய் செடியும் கோல்னு சொல்லணும். கரும்பு என்ன சொல்லணும், களி. கரும்பை கழிச்சுட்டு சாப்பிடணும் கடைசியில. மூங்கில்னா களை கூத்தாடி. புளி, வேம்பு என்ன சொல்லணும், அடின்னு சொல்லணும். புளியும் வேம்பும் என்ன சொல்லணும், அடின்னு சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிளை பெயர் வகை. இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த பகுதியில இருந்துதான் அதிகமான வினாக்கள் வரும், அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே யூஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்பவே கடினமான வினாக்களா இருந்துச்சு. ஏதோ தமிழ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கே வச்ச கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதனால நம்மளுக்கு இனிமே எளிமையாத்தான் இருக்கும், நம்ம படிச்சிருவோம். அதனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும், படிக்கிறவங்களுக்கு எல்லாமே எளிமைதான். இப்ப கிளை பெயர் வகை பாருங்க. தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனி பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த அடிப்பகுதியை பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குறது இதுல இருந்து கிளைச்சு போற இந்த பகுதியில பார்க்க போறோம். அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவைன்னு சொல்றாங்க. இதுதான் கவை. இந்த பகுதியை தான் என்ன சொல்றாங்க, இந்த பகுதி தான் கவை. இந்த இதுல இருந்து பிரிஞ்சு போற இந்த பகுதியை தான் கொம்புன்னு சொல்றாங்க, கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்றாங்க. மூணாவது இதுல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய இந்த பிரான்ச் தான் கிளை, இது 3. கிளையில இருந்து பிரிஞ்சு போனா சினை, இது 4. அடுத்து சினையில இருந்து பிரிஞ்சு போறது போத்து, போத்துல இருந்து பிரிஞ்சு போறது 6. குச்சில இருந்து இது இனுக்கு 7வது பகுதி. இத நீங்க ஒரு மரத்தை போய் பாத்தீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது, இத கேட்டிருக்காங்க. நிரல் படுத்துகன்னு கூட இனிமேலும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிரல் படுத்துக மீன்ஸ் கவைக்கு அப்புறம் கொம்பு வருமா, கொம்புக்கு அப்புறம் கிளை வருமா, இல்ல சினை, அப்படின்னு மாத்தி மாத்தி ஆர்டரை கொடுத்து ஏதாவது 4 கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம எப்படி நினைவுல வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கவை தானே, கவ்வுன கொம்புல கொம்பு கிளை அப்படிங்க வச்சுக்கோங்க. கவ்வுன கொம்பு கிளையில சின்ன பையன் போ, குச்சி இனுக்கு கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். கவ்வுன கொம்பு கிளையில நின்ன பையன், சின்ன பையன், சினைக்கு சின்ன பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பையன் போ, குச்சி இனுக்கு கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. கவ்வுன கொம்பு கிளையில இருந்த சின்ன பையன் போ, உனக்கு குச்சி இனுக்கு கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஆர்டர் படி நீங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. கவ்வுன கொம்பு அல்லது கொப்பு ரெண்டும் ஒண்ணுதான். கொம்பு கிளையில இருந்த சின்ன பையன், சின்னை அப்படின்றது சின்ன பையன், போனா போத்து, குச்சி இனுக்கு கூட உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான்.
புரிஞ்சுச்சா? இது வந்து கிளை பெயர் வகை. இது நம்ம பார்த்திருக்கிறது கிளை பெயர் வகை. அடுத்து இலை. கிளையில இருந்து என்ன செஞ்சுட்டோம்? இலைக்கு போயிட்டோம். இலை பெயர் ஒவ்வொரு தாவரத்தின் இலைக்கும் வேறு பெயர் இருப்பதும், காய்ந்த இலைக்கு கூட வேறு பெயர் இருப்பதும் இவரால் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. தேவனைய பாவனார் சொல்றாரு, வேப்ப இலை, புளிய இலை, இலைன்னு சொல்லுவோம். புளிய இலை, புங்க இலை, வேப்ப இலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? இலைன்னு சொல்லுவோம். நெல்லு, புல்லு என்ன சொல்லுவோம்? தாள்னு சொல்லுவோம். ஏற்கனவே நெல்லு கேழ்வரகுடைய அடிப்பகுதி தாள் தானே. அப்ப அந்த இலைக்கும் என்ன பேரு தான்? தாள் தான் பேரு. நெல்லுக்கு, இலைக்கு தாள் தான் பேரு. நெல் நெல்லோடைய அடிக்கும் என்ன பேரு தான்? தாள் தான் பேரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நெல்லுக்கும் புல்லுக்கும் என்ன பேரு? தாள் என்று பெயர். சோள தோகை, கரும்பு தோகைன்னா சொல்லணும். சோளமும் கரும்பும் பாத்தீங்கன்னா லீஃப் வந்து ஒண்ணு போலதான் இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சுதான் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும். கரும்புக்கும் இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப சோளம், கரும்பு ரெண்டுக்குமே என்ன சொல்லணும்? தோகைன்னு சொல்லணும். அடுத்து ஓலை அப்படின்னு பார்த்தா தென்னை ஓலை, பனை ஓலை. தென்னை ஓலை, பனை ஓலை. இதுல பாருங்க, இந்த வேப்ப இலை இருக்கு இல்லையா? அந்த வேப்ப இலைய என்னன்னு சொல்லணும்? காஞ்சு போச்சுன்னா, வேப்ப இலை, புளிய இலை காஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? சருகுன்னு பேரு. வேப்ப இலை, புளிய இலை காஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேரு சருகு. இதேவும் இந்த தாள்னு சொல்லக்கூடிய நெல்லும் புல்லும், தாள்னு சொல்றோம்ல, நெல் தாள், புல் தாள், இந்த ரெண்டு தாளும், இந்த சோளத்தொகை, கரும்பு தொகை, இது ரெண்டும், இந்த ரெண்டும் காஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேரு சண்டு. நெல் தாள், புல்தாள், சோளத்தொகை, கரும்பு தொகை இதெல்லாம் காஞ்சு போச்சுன்னா சண்டு. வேப்பலை, புளிய இலை ரெண்டு காஞ்சு போச்சுன்னா சருகு. அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. காய்ந்த தாளு, தோகை இதை குறிக்கிறது சண்டும், காய்ந்த இலையை குறிப்பது சருகு என்றும் அழைக்கப்படுது. இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. தென்னை, பனை காஞ்சாலும் ஓலைதான் பாத்துக்கங்க. அடுத்து குலை பெயர் வகை. குலை பெயர் வகையில காய், கனி இது மொத்தமா, அதாவது தொகுதியா, பஞ்ச் சொல்லுவோம்ல, பஞ்சா இருக்கிறதுக்கு பேரு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. இங்க அவரைக்காய் காய்ச்சிருக்கு. அவரை, துவரை ரெண்டுமே கொத்து கொத்தாதான் காய்ச்சிருக்கு. அவரை, துவரை கொத்து கொத்தா இருக்கு. இப்படியே நம்ம சொல்லி சொல்லி பார்த்தாலே வந்துடும். அவரை, துவரை, கொத்து. இந்த கொடி, முந்திரி, திராட்சைன்னு போட்டிருக்கு. அது நம்ம சின்ன பிள்ளைய விளையாண்டுருப்போம். கொலை கொலையா முந்திரிக்கான்னு சொல்லி படிச்சுப்போம்ல. அப்ப குலை குலையா முந்திரிக்கா அப்படிங்க வச்சுக்கோங்க. குலை. இந்த வாழைத்தாறுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, தாறு வல்லின ரூல தான் முடிஞ்சிருக்கணும். நம்ம இப்படி எழுதுவோம் தார், அது தவறு. வாழைத்தார் அப்படின்னு எழுதிருப்பாங்க கடையில கூட, எழுத்து பிள்ளையா இந்த மாதிரி எழுதக்கூடாது. வாழைத்தாறு அப்படின்னு தான் எழுதணும். வாழைத்தார் அப்படின்னு எழுதுறது தவறு. எழுத்து பிள்ளையில கூட இதை கவனிச்சுட்டாங்க. அடுத்து கேழ்வரகு என்ன சொல்றாங்கன்னா கதிர்ன்னு சொல்றாங்க. கேழ்வரகு என்ன சொல்றாங்க? கொத்தா காய்ச்சிருக்கத இது என்ன சொல்றாங்க? கதிர்ன்னு சொல்றாங்க. அடுத்து பழத்தோல். நல்லா யோசிச்சீங்கன்னா, பழம் நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை கூட நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. பல்வேறு பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு சொற்கள் உள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி. நோட் பண்ணிக்கங்க. மிக மெல்லிய தோல் அப்படின்னு சொன்னா ரொம்ப லேசா இருக்கக்கூடியது தொலி. அப்ப நமக்கு ஆப்பிள் கூட எடுத்துக்கோங்க. ஆப்பிள் என்ன செய்யலாம்? நம்ம அப்படியே தோலோட சாப்பிடலாம் இல்லையா? அப்ப அது தொலி. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி. பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமானா கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சுன்னா அது தோல். மிக மெல்லுதா இருந்துச்சுன்னா அது தொலி. அதுக்கு ஆப்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. பழத்தோலி மேற்பகுதி திண்ணமாக இருந்தால், இப்ப ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு தோல் உரிச்சுதானே சாப்பிட முடியும். அப்ப அது தோல். அடுத்து வன்மையாக இருந்தால் ஓடு. வன்மையாக, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா விளாம்பழம்னு ஒண்ணு இருக்கும். அதை உடைச்சு, அந்த ஓட்டை உடைச்சுதான் சக்கரை வச்சு சாப்பிடுவோம். அப்ப வன்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஓடு. முழு சுரையின் ஓட குடுக்கன்னு சொல்லுவாங்க. முழு சொரக்கா, அந்த முழு சொரக்காய நம்ம பறிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன ஆயிரும்? ரொம்ப முதிர்ந்து போய் ஹார்டாகி
அப்படியே ஹாரா போயிரும். அந்த முழு சுரக்காயே வந்து குடுக்க மாதிரி ஆயிரும். உள்ள இருக்கிறத என்ன செய்யலாம், ஒரு குச்சியால நம்ம தட்டி விட்டுட்டு அது வாட்டர் பாட்டில் மாதிரி எல்லாம் சங்க காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அதத்தான் என்ன சொல்றாங்க, குடுக்கன்னு சொல்றாங்க. முழு சுரக்காயோட ஓடு வந்து குடுக்க. தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, தேங்காயை நம்ம நெத்துக்காயின்னு சொல்லுவோம். அந்த நெத்துக்காயை பிரிச்சுட்டா மட்டை, அதுல என்ன கிடைக்கும், மட்டை. அப்ப மிக மெல்லிய தோல்னா பழத்தோல்னா தோலி, ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் அது தோல், ஆரஞ்சு. வன்மையாக இருந்துச்சுனால் ஓடு, அதுக்கு இது விளாம்பழம். முழு சுரக்காயோட ஓடு என்னது, குடுக்க. தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை. இதெல்லாம் பழத்தோலின் வகைகள்னு சொல்றாங்க. அடுத்து மணி பெயர் வகை. மணினா என்ன, தானியங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காஞ்ச பொருள் எல்லாமே என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு மணின்னு சொல்றாங்க. இப்ப அவரை துவரை எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும்போது கொத்து கொத்தா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், அதை காய வச்சு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரை ஆனது எல்லாமே தானியங்கள்ல வந்துரும். அந்த தானியங்கள்ல இருக்கக்கூடிய பெயர்களை வேறு வேறு பெயர்ல சொல்றாங்க. இங்க ஒரு கொஸ்டின் சொல்லிருக்காங்க பாரு, நல்லா நோட் பண்ணிக்காங்க. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். எல்லாமே தாவரத்துல இருந்து தான் வருதுன்னு நம்ம நினைக்க கூடாது. வருது, ஆனா தாவரங்களில் விளையும் தானியத்தை மணின்னு சொல்றாங்களாம். எல்லாமே தாவரத்துல இருந்து தான் வருது. அது ஏன் இப்படி பர்டிகுலரா இதை கொடுத்திருக்காங்க, தாவரங்கள்ல இருந்து கிடைச்சு அதை நம்ம காய வைக்கிறதுனாலதான் அதை மணி வகைன்னு சொல்றாங்க. சரி, காய வச்சாச்சு, அப்ப அது என்னென்ன கிடைக்குது. இப்ப நெல்லு, புல்லு. புல்லுல கூட நம்மளுக்கு தானியம் கிடைக்குமா, கிடைக்கும். அந்த அருகம்புல்லுல கீழே கருப்பா ஒரு கிழங்கு மாதிரி கிடைக்கும். அந்த கிழங்கெல்லாம் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூட அந்த யாகசாலையில போட பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. எங்க ஊர் சைடெல்லாம் இன்னி வரைக்குமே அந்த அருகம்புல்லு காய கூட என்ன செய்வாங்க, ஐ மீன் அருகம்புல்லுக்கு அடியில பூமிக்குள்ள கிழங்கு மாதிரி இருக்கும், அதை தோண்டி விருதுநகர்ல சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நெல்லு, புல்லு, கம்பு முதலிய தானியங்கள், நவதானியங்கள் சொல்றோம்ல, அது எல்லாத்தையும் எப்படி சொல்லணும்னா கூலம் சொல்லணும். சீத்தலை சாத்தனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணிமேகலை என்ற நூலை எழுதினவர் யாரு? சீத்தலை சாத்தனார். அவர் வந்து கூலம் தான் வித்திருக்காரு. கூலம் மீன்ஸ் தானியம். அதனாலதான் அவருக்கு பேர் கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார்னு பேரு. அப்ப கம்பு முதலிய தானியங்கள், அந்த நவதானியங்களை விற்கக்கூடியவங்களை கூலம்னு சொல்றாங்க. அவரை, உளுந்து இதெல்லாம் பயிருன்னு கொடுத்திருக்கு. ஆக்சுவலி நம்ம பயருன்னு சொல்லுவோம். தோல் நீக்கிட்டா பருப்பு, தோல் நீக்கலைன்னா பயறு. முழுசா இருக்கும். அந்த பயரெல்லாம் பாத்தீங்கன்னா முழுசா இருக்கும். தோல் நீக்கிட்டா அது ரெண்டு பகுதியா பிரிக்க, அதாவது இறுதித்திலையா பிரிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து வேர்க்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் கடலை. கத்திரி விதை, மிளகாய் விதை சொல்லுவோம். விதையெல்லாம் எப்படி சொல்லுவோம், கத்திரியில உள்ள இருக்கிறது, மிளகாய்க்குள்ள உள்ள இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லணும், மணிய விதைன்னு சொல்லணும். புளி, காஞ்சிரை. காஞ்சிரைன்றது ஒரு நச்சு மரம். சில பறவைகள் அந்த பழங்களையும் சாப்பிடும், இன்னி வரைக்கும் இருக்கு. இந்த இதுக்கு எப்படிங்க வச்சுக்கோன்னா, கஞ்சியில புளிப்பு சுவை 1/4 பங்கு தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கஞ்சியில ஐ மீன் காஞ்சிரைக்கு சொல்றேன், கஞ்சியில புளிப்பு சுவை 1/4 பங்கு தான் இருக்கணும். அதுக்கு மேல புளி இருந்துச்சுன்னா அந்த கஞ்சியை குடிக்க முடியாது. பழைய சோறு தான் கஞ்சி. அதுல அப்ப கஞ்சியில புளிப்பு சுவை 1/4 பங்கு இருக்கணும். அப்ப காஞ்சீரை புளி இதோடைய மணி வகை என்னன்னு சொல்லணும்னா கால் அப்படின்னு சொல்லணும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்றதுனால இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வேப்பமுத்து, ஆமணக்கு முத்துன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதோடைய விதைய, மணிய. பனை, மாங்கொட்டை, பனங்கொட்டை. தென்னை, தேங்காய். முற்றிருச்சுனாலே அது என்னது, தேங்காய் தான். இதை மட்டும் ஏன் காயின்னு சொல்றோம், ஒரு படத்துல கூட கவுண்டமணி செந்தில் ஜோக்குல கூட கேட்பாங்க. அதுக்கப்புறம் பழம் எப்ப ஆகும்னா, ஒரு பொருள் பழத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அழுகல் தான். அப்ப தேங்காய் கடை ஸ்டேஜ் அழுகல் ஆகுதுன்னா அப்ப அதுக்கு முந்தின ஸ்டேஜ் பழமா தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதனாலதான் இங்க தேங்காய்ன்னு கொடுத்திருக்காங்க. அவரை, துவரை இது ரெண்டையும் முதிரைன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வரை வரை திரைன்னு முடியுது. அவரை, துவரை, முதிரை. அப்ப இதோடைய மணி வகை என்னது, முதிரை. அடுத்து இளம் பயிர்களின் பெயர் வகைன்னு கொடுத்திருக்காங்க. இளம் பெயர்னா குட்டி செடியா இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு.
தாவரங்களின் இளம் பருவத்தையும் பல்வேறு சொற்களின் மூலம் அறியலாம். நெல், கத்திரி, இளநிலை நாற்று. நெல்லு நாத்து, கத்திரி நாத்து. நெல் நாத்து நட போறோம், கத்திரி நாத்து நட போறோம்னு சொல்லுவாங்க. கத்திரி செடின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க இளநிலை குட்டியா இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தியா பயிரிட்டு அத பறிச்சு இன்னொரு இடத்துல நட போவாங்க. அப்போ குட்டியா இருக்கும்போது அதுக்கு பேர் என்னன்னா நாத்துதான். நெல்லையும் சரி கத்திரியும் சரி ஒரே இடத்துல போட்டுட்டு அதை என்ன செய்வாங்க, பறிச்சு அப்புறம் வேற இடத்துல நடுவாங்க. அதனாலதான் நெல்லு, கத்திரி, நாற்று. மா, புளி, வாழை. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு தான் சொல்லணும். இளநிலை. ரொம்ப குட்டியா அந்த வாழை குருத்துன்னு கூட அதை சொல்லுவாங்க. இளநிலையில வாழை குருத்துன்னு கூட சொல்லலாம். பிள்ளை அப்படின்னு எதை சொல்லணும்னா தென்னம்பிள்ளை. பிள்ளைன்னு எதை சொல்லணும், தென்னம்பிள்ளையதான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பனையின் இளநிலை. பனங்கொட்டை போட்டு லேசா வளர்ந்த உடனே அதோடைய குட்டியா இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா மடலி, வடலி. இதை எப்படி ஞாபகிக்கிறீங்க? அந்த மடல்ல இருந்துதான் லெட்டரே எழுதி அனுப்புனாங்க. சிலப்பதிகாரத்துல மாதவி என்ன செய்வாங்க, கோவலனுக்கு முத கடிதம் எழுதும் போது தாளை மடல் எழுதுவாங்க. தாளம்பூ இருக்கு இல்லையா, அந்த ஓலையில எழுதுவாங்க. அதான் தாளை மடல். அப்ப பனை ஓலையில தான் முதல்ல படிக்கிற காலத்துல எழுதியிருக்காங்க சங்க காலங்கள்ல. அப்ப அதுக்கு பேர் மடல் எழுத யூஸ் பண்ணாங்க. மடலி அல்லது வடலி. டேடான்னு வருது, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது போல பல சொல் வகைகள். வித்து இருக்கு, வேர் இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்கு, கனி, நிறைய. இதுல 20க்கும் மேற்பட்ட, ரொம்ப முக்கியமா 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல் வளத்தின் சிறப்பை புலப்படுத்துவதை பாவனார் எடுத்து காட்டுகிறார். கேட்கலாம். தேவநேய பாவனாரின் தமிழ் சொல் வளம் என்ற கட்டுரையில் அவர் கூறிய எத்தனைக்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பகுதிகளை குறித்துள்ளார் அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்காங்க. சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன், இதுல என்ன சொல்றாங்க, சொல்வளம் சொல்ல அதிகமா இருக்குன்னா அங்க பொருள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பொருள் அதிகமா நம்ம ப்ராடக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா அதோடைய நாட்டோடைய வளமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கூடிக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாமே ஒன்னோட தொடர்புடையதான் இருக்குன்றத இங்க சொல்ல வர்றாங்க. பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. இதை பகுத்தும் தொகுத்து வகைப்படுத்தியுள்ள பாவனாரின் தமிழ்ச்சொல் வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம். தமிழ் மொழிக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா 130 சிறப்பு பெயர்கள் தான் இருக்கு. ஆனா இந்த தேவநேய பாவனார் இருக்கார் இல்லையா, இவருக்கு 170 சிறப்பு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப அவ்வளவு நேசிச்சிருக்காரு தமிழ. யாரு? தேவநேய பாவானார். சங்கரங்கோயில்காரு. இவரை மொழி ஞாயிறுன்னு சொல்றாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. மொழின்னு வந்துட்டாலே பாவானார கண்ண மூடிட்டு போட்டுக்கலாம். அப்ப மொழி ஞாயிறு, மொழிய பத்திய சூரியன் அப்படின்னு இவரை சொல்றாங்க. அவரு ஏறு. யாரு? பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு. இவரு மொழி ஞாயிறு. சப்போஸ் மேட்ச்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவானாரின் சொல் ஆய்வு கட்டுரைகள். சொல்லுனாலும் மொழினாலும் ஒன்னும் சொல்லியிருக்கனா, அப்ப இங்க சொல்லுன்னு வந்துருச்சு. சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம். இங்க பாருங்க, இங்க சொல்லு வந்துருச்சு. சொல் வளம் என்னும் கட்டுரையின் கருத்து பாடமாக தரப்பட்டுள்ளது. இவர் கட்டுரைதான் எழுதியிருக்காரு. அந்த சொல்லாய்வு கட்டுரைன்ற ஒரு கட்டுரைக்குள்ள இருந்ததை மட்டும்தான் தமிழ் சொல் வளம்ன்ற ஒரு தலைப்பு, அந்த ஒரு கட்டுரையை மட்டும்தான் நமக்கு பாடபதியா கொடுத்திருக்காங்க. இக்கட்டுரையில் சில விளக்கு குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. இவர் என்னென்ன எழுதியிருக்காரு பாருங்க. இலக்கண கட்டுரை, அடுத்து மொழி ஆராய்ச்சி கட்டுரை, தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர். சொல்லு மொழி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவர் தேவநேய பாவனார் தான். தென்தமிழ் சொற்பிறப்பியல், இங்கேயும் பாருங்க சொல்லுன்னு வந்துருச்சு. தென்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டுல அகர முதலி மீன்ஸ் டிக்ஷனரி, அகர வரிசையில இருந்துதான் டிக்ஷனரி ஆரம்பிக்கும். அந்த அகராதி போடுறதுல திட்ட இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய தேவநேய பாவனர். உலக தமிழ் கழகம், இது ரொம்ப முக்கியமானது, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாரு? தேவநேய பாவாணர். அடுத்து எத்திசையும் புகழ் மணக்கன் இதுல இருந்து எப்பவுமே வினாக்கள் கண்டிப்பா நிக்கும். இது என்னென்ன வினா வரும் பார்த்தோம்னா, போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பன். தலைநகர்ன்றத ஞாபகம். போர்ச்சுகீஸ்ன்றது ஒரு நாடு.
அதோடைய தலைநகர் லிஸ்பன்ல. போர்ச்சுகீஸு லிசு அப்படிங்க வச்சுக்கோங்க. போர்ச்சுகீஸு லிசு. அப்ப போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பன்ல 1554. எப்போ 1554 கார்டிலா அப்படின்ற ஒரு நூலு முதல்ல தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கார்டிலான்ற நூலு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. சோ கொஸ்டின் என்ன கேட்கலாம்? கார்டிலா என்ற நூல் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா தமிழ் மொழி. அது மொழிபெயர்ப்பு நூலா, சிறுகதை நூலா, புதின நூலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டாங்கன்னா அது மொழிபெயர்ப்பு அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்காங்க. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. எழுத்து வடிவம் பார்த்தா ரோமன் தான். ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர்னா காடிலா டி லிங்குவோ தமிழ் இ போர்ச்சுகஸ். அப்ப போர்ச்சுகீஸ் நாடு தானே, அதை நல்லா வச்சுக்கோங்க. போர்ச்சுகீஸ் நாட்டு தலைநகர் லிஸ்பன்ல எப்போ 1554 ஃபர்ஸ்ட் கார்டிலான்ற நூல்ல தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த நூல் எந்த எழுத்து வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா ரோமன் வரி வடிவத்துல இருந்துச்சு. அது அன்னைக்கு காலத்திலேயே, அதாவது 1554 இரு வண்ணம், அந்த வண்ணம் இங்க குடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. கருப்பு சிவப்புன்ற 2 வண்ணங்கள்ல மாறி மாற்றி நம்ம புத்தகத்துல இப்ப எப்படி இருக்கு, நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய பாருங்க, அதுல கருப்பு சிவப்பு 2 வண்ணம் தானே இருக்கு. இது இன்னைக்கு வந்தது கிடையாது. 1554 இருந்து இதே வண்ணம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய மொழியிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்நாடு. மேலை நாட்டு எழுத்துருனா என்னது? ரோமன் எழுத்துரு. வரினாலும் எழுத்துனாலும் ஒண்ணுதானே. அப்ப அந்த வடிவத்தில் வந்தது. இந்த செய்தியை யார் சொன்னது? 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர் சொல்லுது. உலக தமிழ் இப்போதைக்கு 10க்கு மேல நடைபெற்று இருக்கு. இதுல 6ஆம் உலக தமிழ் மாநாட்டுலதான் இந்த செய்தியை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து கற்பவை கற்ற பெண்ல பாத்தீங்கன்னா சொல்லுதல். சொல்லுதல் என்ற சொல் என்பதற்கு பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல் என பல சொற்கள் உள்ளன கொடுத்திருக்காங்க. இதுல சொல்லுதல் என்பதற்கு வழங்கப்படும் சொற்களில் வேறுபட்ட ஒன்றுன்னு கொடுத்து இந்த பேசுதலை விட்டுருவாங்க. விளம்புதல், செப்புதல், உரைத்தல்னு சொல்லிட்டு நாட்டல்னு ஏதாவது ஒண்ணு ஆப்ஷனை மாத்தி வச்சா நமக்கு அது தூக்க தெரியணும். சோ சொல்லுதல் என்பதற்கு பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும்.